ஹாய் எவ்ரி ஒன். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட மெட்ரிக்ஸ்லாம் என்ன, முக்கியமான மெட்ரிக்ஸ்லாம் என்னங்கிறது ப்ரீவியஸ் 2 வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பார்ட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி இருக்கு. பெய்டு ஆடும் இருக்கு, ஆர்கானிக் ஆடும் இருக்கு. ஸோ அதுல என்னென்ன கேட்டகரிலாம் இம்பார்ட்டன்டான கேட்டகரிங்களா இப்போ நம்ம வந்து கவர் பண்ண போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறது என்னன்னா SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். இது எப்படின்னா பெய்ட் ஆட் இல்லாம ஆர்கானிக்கா ஒரு யூசர் சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டையோ பிளாகையோ எப்படி கூகுள் சர்ச்ல டாப்ல கொண்டு வர்றதுங்கிறது தான் இந்த SEO. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். கீவேர்ட்னா அந்த யூசர் சர்ச் பண்றோம், அதுதான் கீவேர்டு. பேக் லிங்க்ஸ் அண்ட் சைட் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன்னா வந்து லேண்டிங் பேஜோட கண்டென்ட், மற்றபடி அதோட டிசைன் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ஆட் ரேங்க்ல டாப்ல கொண்டு வரது தான் SEO. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி பெய்ட் ஆட் கிடையாது. அதனால இதோட ரிசல்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு SEO மூலமா நம்ம இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டை எப்ப டாப்ல வருங்கிறது வந்து எக்ஸாக்ட்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. அது 1 மந்த்ல வரலாம், 6 மந்த்ல வரலாம், சில வெப்சைட்ல 1 மந்த் 1 இயர் கூட ஆகலாம். ஆனா ஒன்ஸ் டாப்ல கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டாப்லேயே ஷோ ஆகும். அது என்னன்னு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சஸ் தேடுறோம். அதாவது எனக்கு ஒரு டென்டல் கிளினிக் நான் போகணும், டென்டல் கிளினிக் இன் சென்னை நம்ம தேடுறோம்னா இதுதான் அந்த கீவேர்டுன்னு சொன்னோம். தேடுறோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ட்னு வரதெல்லாம் ஆட், பெய்டு ஆட் மூலமா வருது. ஆனா பெய்டு ஆட் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் ஆட் கிடையாது. ஆர்கானிக்கா அவங்களோட வெப்சைட் வந்து டாப்ல காட்டுது. இதுதான் வந்து SEOன்னு சொல்லுவோம். ஆட் இல்லாம நம்ம சர்ச் ரிசல்ட்ல வரது எல்லாமே SEO பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ஆட் ரேங்கிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் பண்ணணும். டைரக்டா வந்து பெய்டு ஆட் இல்லைனாலும் பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் தேவைப்படும். கீவேர்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீவேர்ட்னா இந்த இதுதான் சர்ச் டெர்ம்ஸ் நம்ம வந்து பெய்டு ஆட்ல சொல்லுவோம், இது கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வெப்சைட்ல நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணணும். இப்படி நம்ம ஸ்லோவா பண்ணதான் நம்மளோட வெப்சைட் வந்து டாப்ல வரும். ஆனா ஒன்ஸ் டாப்ல வந்துருச்சுன்னா அப்படியே நம்ம விட்டாலுமே மெயின்டைன் ஆகாது. அதுக்கும் ஒன்ஸ் டாப்ல வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து சின்ன சின்ன ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பெய்டு ஆட் இல்லாம ஒரு வெப்சைட்டை எப்படி நம்ம கூகுள் ரிசல்ட்ல டாப்ல கொண்டு வரோங்கிறதா SEO. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் ஆர் பெய்ட் பெர் கிளிக்னு சொல்லுவோம், SEM ஷார்ட்டா சொல்லுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் ஆட். இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மெயின் பார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம SEO இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நமக்கு இமீடியட்டா வராது, எவ்வளவு நாள் ஆகும் நம்ம வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் எப்படின்னா நம்ம வந்து ஆட் வந்து பெய்டு மூலமா ரன் பண்றதுனால நமக்கு ரிசல்ட் இமீடியட்டா தெரிஞ்சிடும். ஸோ அதுல பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட் இருக்கு, பிங் ஆட்ஸ், மெயினான பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கான்செப்ட் வந்து பே பெர் கிளிக். அதாவது ஈச் கிளிக்குக்கும் நம்ம வந்து கூகுளுக்கு பே பண்ணணும், அதுதான் பே பெர் கிளிக். இப்போ நம்ம வந்து சேம் தான். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி சேம் டென்டல் கிளினிக் இன் சென்னை நம்ம தேடுறோம்னா இந்த ஸ்பான்சர்ட் வருது பாத்தீங்களா, இதே சர்ச்சஸ்க்கு வந்து இது ஆர்கானிக்கா வர்றது SEO. ஸ்பான்சர்ட் வருதுன்னா வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ஆட். ஸோ நம்ம ஆட் மூலமா வந்து இமிடியேட்டா வந்து நம்மளோட ஆட் வந்து டாப்ல காமிக்கலாம். யூசர் டைரக்டா வந்து முன்னாடி எல்லாம் நம்ம வந்து கீழே வந்து 1 2 3 மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். 1 by 1 தேடி நமக்கு எது ரிலவெண்டா இருக்கு, பெஸ்டா இருக்குன்னு நம்ம தேடுவோம். இப்போ டாப்ல ஆட் வருதுனால யூசர் டைரக்டா நம்மளோட சைட்டை கிளிக் பண்ணிட்டு அங்க வந்து நம்மளோட டீடைல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கன்வீனியன்ஸா இருந்தாங்கன்னா நம்மளோட சர்வீஸ் எடுத்துப்பாங்க. சோ இதுதான் பெய்ட் ஆட். அது வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இதுவும் பெய்ட் ஆட் தான், ஆனா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஆட் ரன் பண்றது. இப்போ எப்படி நம்ம கூகுள்ல வந்து ஆட் ரன் பண்ணமோ அதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா Facebook, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். யாகு, கோரா, டிக்டாக், ட்விட்டர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஆட் ரன் பண்றதுதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயினா நம்மளோட பிராண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் நமக்கு வந்து பர்ச்சேஸோ இல்ல கன்வர்ஷனோ, லீடுனா ஃபார்ம் சப்மிஷன், சோ அந்த மாதிரி ஃபார்ம் சப்மிஷன் இருக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. நம்ம Facebookலயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ரேண்டமா ஒரு ஆட் நமக்கு வந்து வரும். வீடியோல வந்து வீடியோ ஆட் வரும், இல்ல இமேஜ் ஆட்ஸ் வரும். சோ அதுதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அந்த சோசியல் மீடியா ஆட்ஸ் தான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். இது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான், பட் பெய்டு கிடையாது. இது கம்ப்ளீட்லா வந்து பாத்தீங்கன்னா பெய்டு இல்லாம நம்ம ஆர்கானிக்கா வந்து போஸ்ட் மூலமா நம்ம வந்து யூசர் கூட இன்டராக்ட் பண்றது, அந்த மாதிரி இது ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். அது ஒண்ணும் இல்ல, நம்மளோட பிசினஸ்க்குன்னு ஒரு பேஜ் வச்சிருப்போம். அந்த பேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா நம்ம ஒரு இமேஜோ இல்ல வீடியோவோ இல்ல யூசர் கூட இன்டராக்ட் பண்றது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொல் கிரியேட் பண்றது, இல்ல ஏதாச்சும் வந்து கண்டெஸ்ட் வைக்கிறது மாதிரி, இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல் இப்ப நமக்கு வந்து ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 1 lakh ஃபாலோவர்ஸ் கூட வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து இன்டராக்ட்
இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஆஃபர் பண்றோம்னா அந்த ஆஃபரை வந்து இமேஜில் வந்து போஸ்ட் பண்ணணும். இல்ல நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு கண்டெஸ்ட் மாதிரி வைக்கிறோம்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி வச்சு அதுல யாராவது வின் பண்றவங்களுக்கு வந்து நம்ம பிரைஸ் கொடுக்கறது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கானிக்கா வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு பிராண்டிங்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கிட்ட இருக்க வந்து யூசர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ்ல என்ன நடக்குது ஆஃபர்ல இருந்து அப் டு டேட் அவங்களை வந்து எப்பயுமே வச்சுக்கிட்டதுன்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து நம்மளோட சர்வீசஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியும். அதுதான் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் தான். அது எப்படின்னா நம்ம பிளாக்லாம் நிறைய நமக்கு வந்து பிளாக்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு பிளாக் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம பிசினஸ் பத்தி தான் கிடையாது. பிசினஸ்க்கு ரிலவெண்டா அட் த சேம் டைம் வெளியில என்ன நடக்குது ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி. இல்ல இண்டஸ்ட்ரியில என்ன வந்து சேஞ்சஸ் வருது புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஏற்கனவே என்ன இருந்தது அதை வந்து தூக்கிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளாக் மூலமா வந்து யூசர்ஸ் வந்து நம்மளோட சர்வீஸ் வந்து கீப் ஆன் டச்லயே வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். அது பிளாகா இருக்கலாம் இல்ல ஒரு வீடியோ மாதிரி இன்ட்ராக்ஷன் வந்து வீடியோ மூலமா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப் டு டேட் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவா யூசர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். இதனால என்ன பெனிஃபிட்னா நம்மளோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது நிறைய யூசர்ஸ் நம்மளோட பிளாகுக்கு வந்து ரீட் பண்ண அதை வச்சு நம்ம அந்த யூசர்ஸோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு நம்ம ஈஸியா நம்மளோட சர்வீசஸையும் அங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் நிறைய ரிசீவ் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் இமெயில் ரீமார்க்கெட்டிங். அதாவது நம்ம கிட்ட ஏற்கனவே நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்மளோட சர்வீஸை யூஸ் பண்ணவங்களோட டேட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு அப்டேட் மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். அட் த சேம் டைம் புது யூசர்ஸ்க்கும் நம்ம வந்து ரீச் பண்ணலாம். அதுக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது புது யூசர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப் மூலமா வந்து நம்ம யூசர்ஸை ரீச் பண்ணிட்டு நம்மளோட சர்வீசஸ் ப்ரொமோஷன்ஸ் என்ன மாதிரி அப்டேட்லாம் நம்ம வந்து அடிக்கடி கொடுக்கணுமோ அது வந்து யூசருக்கு ரீச் பண்ணிட்டே இருக்கிறதா இமெயில் ரீமார்க்கெட்டிங். இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா கம்மியான காசுல நிறைய ரெவன்யூ எடுத்துட்டு வர ஒன் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் இந்த இமெயில் ரீமார்க்கெட்டிங். ஸோ இங்க போட்டுக்கிறது மாதிரி நியூஸ் லெட்டர்ஸ் வீக்லி அப்டேட் இல்ல ஒரு மந்த்லி நம்ம அடிக்கடி வந்து நம்மளோட சர்வீஸ் வந்து யூசர்ஸ்க்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது மாதிரி நம்ம இமெயில் பண்ணிட்டே இருக்கிறதா இந்த இமெயில் மார்க்கெட்டிங். அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி மூலமா ப்ரொமோஷன் பண்றது. அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இல்ல யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வச்சிருக்கவங்க வந்து ஒரு 1 மில்லியன் இல்ல வந்து ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட்டை அவங்க மூலமா வந்து ரீச் பண்ணும்போது இன்னும் நிறைய ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சேலுக்கும் இருக்கும் ரீச்சுக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அமேசான்ல அஃபிலியேட்னா என்னன்னா இப்ப நான் ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா என்னோட ப்ராடக்ட் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணி ஒரு லிங்க் மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த லிங்க் வந்து அவங்களோட சைட்லயோ இல்ல யூடியூப் சேனல்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம் சேனல்லே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிங்க் மூலமா யூசர் ஒவ்வொருத்தவங்களும் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் ஆர்டர்ஸ் வரும். அட் த சேம் டைம் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்களும் வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நம்மளே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல நிறைய பேஜஸ் வந்து லைக் பண்ணி வச்சிருப்போம். அவங்க பாத்தீங்கன்னா வீடியோக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்றது மூலமா வந்து அவங்களுக்கும் ப்ராஃபிட் வரும். அட் த சேம் டைம் நம்ம வந்து பிசினஸ்க்கு வந்து நமக்கும் வந்து ஆர்டர்ஸ் வருதுன்னா நமக்கும் பெனிஃபிட். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது ரெண்டும் டோட்டலா டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் ஏன் நான் கம்பைன் பண்ணி சொல்றேன்னா அஃபிலியேட் ஒரே ஒரு சின்ன டிஃபரெண்ட் தான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி கூப்பனுக்கு வந்து இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி மோஸ்ட்லி ப்ராடக்ட்டுக்கு தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றது அந்த மாதிரி கான்செப்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சரும் அந்த லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபிலியேட்டும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஜஸ்ட் நம்ம பிராண்டை மட்டும் ஷோ பண்ணுவாங்க கூப்பன் எது இல்லாமல் லிங்க் இல்லாமல். ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பட் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்.